இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் பணி நூல்கள் பல நிகழ்வுகளை பதிவு செய்திருக்கிறது. திருத்தூதர் பணி நூலை நம்ம கண்டிப்பாக படித்தாகணும். எல்லாரும் ஒரு தடவையாவது படிக்கணும். ஏன்னா இயேசு இருந்தப்போ இயேசு செயல்பட்ட விதம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இயேசு இப்படியெல்லாம் செய்தார் போனார். ஆனால் இயேசுவுக்கு பிறகு அவருடைய வழிச்சுவட்டை பின்பற்றி அடிச்சுவட்டை பின்பற்றி வந்த அந்த திருத்தூதர்கள் எப்படி செயல்பட்டார்கள், அவங்க எப்படியெல்லாம் அந்த திரு அவைக்குள்ளே செயல்பாடுகளை செய்து வலம் வந்தார்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு அடையாளம் கொடுக்கிற ஒரு புத்தகம்தான் இந்த திருத்தூதர் பணிகள் நூல். அந்த திருத்தூதர் பணிகள் நூல் தான் இந்த நாட்களில் எல்லாம் நமக்கு வாசகமாக டெய்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் இருந்தால் கொடுக்கப்படுகிறார். இப்போ இந்த திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து நமக்கு ஏன் வாசகம் கொடுக்கப்படுகிறது, அவங்க என்ன செய்தால் நமக்கு என்ன அப்படின்னு நம்ம போகலாம்ல. திருத்தூதர் பணிகளினுடைய நூல்கள் சொல்லுகிறபடியாக நாம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். அவர்கள் அப்படி தான் செயல்பட ஆரம்பித்தார்கள். இயேசுவை சார்ந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலும் அடையாளமாக இருந்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய அடையாளங்கள் இருக்கிறது, நிறைய செயல்பாடுகள் இருக்கிறது. அது எல்லாமே சொல்லுமா நம்ம ஆண்டவரை சார்ந்தவர்கள், ஆண்டவருக்காகவே நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? யோசித்து பார்க்கணும். இந்த திருத்தூதர் பணிகள் நூல் இந்த கேள்வியை தான் நம்ம முன்னாடி வைக்கிறது. இதில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். எல்லோரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். ஏன் அழுதாங்க? அவர் சொல்கிறார், இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை. இப்போ நான் இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு முன்னாடி, இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் கட்டி அழுவீங்களா, கதறி அழுவீங்களா? பார்க்க போகலன்னா போகலாம், இப்போ எங்கேயாவது போனால் போயா. நம்ம எல்லோரும் அப்படி தான் நினைப்போம். அப்படி தான் இப்போ இருக்கிற நிலைமைகள் போய்கிட்டு இருக்குது எல்லா பக்கமுமே. வீட்டில் இருக்கிற உறவுகளை கூட நம்ம பிரிந்தால் அதில் ஒரு பெரிய வருத்தம் இருப்பதாக நமக்கு தெரியல. ஆனால் அவங்க திருச்சபையில் எவ்வளவு அவர்கள் ஒன்றித்திருந்திருப்பார்கள். அவர் ஒரு சகோதரர் வேதத்தை போதித்தார், அவர் வேலையை செஞ்சார், போனார், வந்தார். நம்ம அப்படி தான் பார்க்குறோம். இங்கே எத்தனையோ ஊழியர்கள் இருந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பூச வச்சுருக்கிறாங்க. அவங்க போகும்போது நம்ம கண்ணீர் ஒரு சொட்டு கூட நம்ம விட்டுருக்க மாட்டோம். உணர்வில் கூட இருந்திருக்காது. அவர் போயிட்டாரா, இன்னும் அவர் இல்லையா, அவர் போயிட்டாரா. அப்போ எவனோ பூச வைக்கணும் நமக்கு, அவ்வளோதான். யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல வழிபாடுகளை நிகழ்த்தி கொடுத்தா போதும் என்று நினைக்கிற மனநிலையை பாருங்கள். இப்போ இருக்கிற திருச்சபை எப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல இருந்த திருச்சபையுடைய அடையாளத்தை பாருங்கள். அவர் சொன்ன உடனே அவர்கள் கதறி அழுது அவரை முத்தமிட்டு அவரை வழி அனுப்புகிறாங்க. அப்போ அது உணர்வு சார்ந்த, வெறும் அறிவு சார்ந்த கூட்டம் அப்படிங்கிறத விட உணர்வையும் அறிவையும் இணைத்து வைத்திருந்தது. அறிவு வேலை செய்யாமல் இருந்திருந்தால் அவர் என்ன பேசுகிறார், ஏதோ வந்தார்ப்பா, ஏதோ இயேசுவை பற்றி சொன்னார் அப்படின்னு போயிருப்பாங்க. ஏதோ இதெல்லாம் சொன்னார்ப்பா, இதெல்லாம் அறிவில் இருக்குது. அறிவும் உணர்வும் இணைந்திருந்தது. இன்றைக்கி நம்ம அறிவோடு இருக்கிறோமா? கடவுளை பற்றிய அறிவில் வளருங்கள், இதைத்தான் இவங்க உண்மையை போதித்தாங்க. இன்றைக்கி எதை அவர் போதித்திருப்பார்? இன்றைக்கி நற்செய்தி நூல் சொல்லுது பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்கிறார், நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அப்போ இயேசு சொன்னதை இவர் சொல்லியிருக்கணும். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி. அப்போனா அவர் உண்மையை சொல்லியிருக்கிறார். அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். இயேசு எதற்காக தன்னை அர்ப்பணமாக்கினார்? உண்மையினால் அவர்கள் உமக்கு உரியவர் ஆகும்படி. இன்றைக்கி நம்ம நிறைய செய்துக்கிட்டு இருக்கிறோம், நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்முடைய செயல்பாடுகள் நம்மை உண்மையினுடைய அந்த ஆண்டவருக்கு அடையாளப்படுத்துமா? திருத்தூதர் பணிகளில் அப்படி அடையாளப்படுத்தியது. அவர்கள் உண்மையில் பவுலடியார் நிறைய பேரை திட்டியிருக்கிறார். பைபிள் இதில் கடிதத்தில் எழுதியிருக்கிறார், நீங்கள்லாம் உருப்படுவீங்களா, நீங்கள்லாம் இப்படி பண்ணுறீங்களே, உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன், வேதனையோடு பேசியிருக்கிறார். இப்படி நீங்கள் மட்டும் தின்னு வயிற்று ரொப்பிட்டு போகிறீங்களே, ஏழைப்பாளையெல்லாம் பின்னாடி சாப்பாடு கிடைக்காம போதே, இதெல்லாம் ஒரு பொழப்பா திட்டியிருக்கிறார். 4 நட்சத்திரம் பார்க்குறீங்களே, இப்போ நம்ம சொல்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்போவே பவுலடியார் சொல்லிட்டார், ஒன்றா காலண்டரை தூக்கி 4 பார்க்குற, நட்சத்திரம் பார்க்குற, கோள்கள் இங்கே போதா அங்கே போதான்னு பார்க்குற, நீ நாசமாக போகிறேன்னு உனக்கு தெரியாதா? அப்போவே சொல்லிட்டார். இப்போயும் நம்ம செய்துட்டு தான் இருக்கிறோம். நடுப்பூசையில் படார்னு பூசையை நிப்பாட்டிட்டு தாலியை கட்டணும்னு ஓடுறோமே, என்ன மனநிலை?
அப்போ நமக்கு வழிபாடுகள் ஒழுங்குமுறையெல்லாம் முக்கியம் இல்லை, என்னுடைய வழிமுறை தான் முக்கியம். இன்னைக்கு குருக்களும் கன்னியர்கள் அழைக்கப்பட்டவர்கள் கூட இந்த தாந்தோன்றித்தனமான செயல்பாடுன்னு சொல்லுவாங்க. இதில் வழிபாடுகளில் தாந்தோன்றித்தனமாக யாரும் செயல்பட முடியாது. ஒபே த ஆர்டர். இயேசுவே இந்த இதில் ஆர்டரை ஒபே பண்ணுறார், கடவுளே ஒபே பண்ணுறார். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? அப்போ நம்ம இவ்வளோ நாள் கோயிலுக்கு வரோம், பூசைக்கு வரோம், சாமி கும்பிட்றோம், அது ஒரு சின்ன செயல்பாடில் அதான் சொல்லுவாங்க, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். அங்கேயே தெரிஞ்சிடும் அந்த நபருடைய அந்த குடும்பத்தினுடைய அவலமான நம்பிக்கை எப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் ஆண்டவர் நம்மளை சோதித்தறியுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். மாற்றிக்கணும். ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பில் நம்ம விட்டுட்டோம்னா திருப்பி அந்த வாய்ப்பை நீங்கள் ரிவைண்ட் பண்ணியெல்லாம் சரி பண்ண முடியாது. அடுத்தது நான் மனம் மாறினீன்னா வெயிட் பண்ணு, அடுத்தது கடவுள் ஒரு சான்ஸ் கொடுப்பார். ஒரே ஒரு எக்ஸாம் ஒரு டைமுக்கு தான் கொடுப்பாங்க. எக்ஸாம் காலையில் ஆரம்பித்து நீ ராத்திரி வரைக்கும் எழுதி கொடுத்துட்டு போகலாம். இல்லை 3 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் எதுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க? அதுக்குள்ளே உன்னுடைய அறிவையும் திறனையும் நீ காட்டி ஆகணும். உலகத்திலேயே இப்படி தான் கணக்கு இருக்குதுன்னா கடவுளோட கணக்கு எப்படி இருக்கும்? அதனால் நம்ம ஒரு ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருப்போம். திடீரென்று நமக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுப்பார், சோதனையை கொடுப்பார். அந்த சோதனையில் நீ ஜெயிச்சின்னா தான் நீ ஆண்டவருடைய பிள்ளை. விட்டுட்டீங்கன்னா திருப்பி ஆரம்பிக்கணும் முதல்லேருந்து. உன்னுடைய நம்பிக்கையை திருப்பி கட்டி எழுப்பி திருப்பி காத்திருக்கணும், எனக்கு எங்கே எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு. அதனால் இன்றைக்கி அன்னை மரியாளுக்கு அப்படி ஒரு சூழல் வந்தது. அன்னை மரியாளுக்கு அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அன்னை மரியாளும் ஒரு நம்பிக்கையில் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா கபிரியேல் தூதர் நிற்கிறார், நீ கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெறணும். மரியாள் சொல்லியிருக்கலாம், நோ நோ நோ, இது யோசிக்கிறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, சொல்லியிருந்திருக்கலாம். சொல்வதற்கு முழு தகுதி அவர்கிட்ட இருந்தது, ஏன்னா சூழல்கள் அப்படி இருந்தது. ஆனால் அன்னை மரியாள் அந்த நேரத்தில் கூட கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை அடிபணிந்து நின்றார். பார்த்தீங்களா? சொல்கிறோம் இன்றைக்கி வார்த்தையில் நம்ம சொல்லிடுறோம், ஆனால் எல்லாருக்கும் அந்த சூழல் வருகிற போது தான் நமக்கு அந்த முடிவெடுக்க முடியாத ஒரு வேதனையில் நம்ம என்ன செய்கிறோம்? தவறி விழுகிறோம். அதனால தான் அன்னை மரியாள் இன்னைக்கு எச்சரிக்கையாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ரெண்டையும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க காட்சி கொடுத்த இடத்துலெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விழிப்பாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கி என்ன நம்ம செய்கிறோம்? அன்னை மரியாள் சொன்ன பாடத்தெல்லாம் ஓரமாக வச்சுட்டு தொட்டு மாதாவை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். மாதாவை தொட்டு கும்பிட்டா மாதாவுக்கு பிடிக்குமா? இல்லை. அதுக்கு தான் அவங்க மாதாமா நமக்கு முன்னாடி இருக்கிறாங்களா, என்னை தொட்டு கும்பிடுங்கன்னு? அவங்க எங்கேயுமே அப்படின்லாம் சொன்னது கிடையாது. மரியாள் தொட சொல்லுகிற அல்லது முத்தமிட சொல்லுகிற ஒரு காரியம் எதுன்னா, கடவுளுடைய திட்டத்திற்கு முத்தமிடு, கடவுளுடைய திட்டத்திற்கு நீ முத்தமிடு, கடவுளுடைய திட்டத்தை கையில் எடு. நான் அப்படி தான் எடுத்தேன், நான் ஜெயிச்சிருக்கிறேன். இந்த ஓட்டத்தை நீங்கள் ஓடிட்டே இருக்கிறீங்களே, யோசித்து பாருங்கள், எங்கெங்கே நீங்கள் விழுந்தீங்க, அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது ஜெயிச்சிங்களா தோத்தீங்களா அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்லுகிறேன். நான் வெளியில் போய் உட்காந்துக்கிட்டு சொல்லலை, இங்கே இருக்கும்போதே சொல்கிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் இருக்கணும்னா அவங்க நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, உன் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். அந்த வார்த்தையை நான் உலகை சார்ந்தவனாக இல்லாதது போல, இப்போ நீங்களும் உலகை சார்ந்தவனாக இருக்கக்கூடாது, அவர்களும் இருக்க மாட்டாங்க, நம்பிக்கையோடு சொல்கிறாரு. நான் உலகை சார்ந்தவனாக இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு இவ்வளோ உறுதியாக எப்படி சொல்கிறாரு? எல்லாருக்கும் சேர்த்து தான் சொன்னார். ஆனால் யார் யார் அந்த உறுதியில் இருக்க போகிறாங்க? இந்த சவால் தான் இன்றைக்கி நமக்கு முன்னாடி, ஒவ்வொருத்தருக்கும் முன்னாடி இந்த சவால் இருக்குது. அதனால் நம்ம ஒரு கூட்டத்தில் ஒருத்தராக ஓடிடலாம், கூட்டத்தில் ஒருத்தராக நம்ம போய் நின்றுட்டோம்னாக்க நம்ம ஜெயிச்சிடலாம். யாராவது நம்ம ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை யாருமே ஏதாவது வைத்தோம்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்க தான் சொன்னாங்க, இவங்க தான் சொன்னாங்க. இது ஆதாம் ஏவாள்லேருந்து வர்றது. ஏன்டாப்பா நீ பழத்தை தின்ன, நீ கொடுத்த அந்த லேடி தான் கொடுத்துச்சு பாருங்கள். அந்த குற்றச்சாட்டு இன்றைக்கும் மனநிலை இன்றைக்கும் இருக்கிறது. அப்படி அல்ல, நம்மளுடைய தீர்வு கடவுளுக்கு முன்னாடி தனியாக நிற்க போகிறோம். அந்த நேரம் நீங்கள் யாரையும் குற்றப்படுத்த முடியாது. நீங்கள் உங்களுடைய கணக்கை அந்த இடத்துல நீங்கள் சரியாக எடுத்து வைக்க போகிறீங்க, எடுத்து வைத்து ஆகணும். இல்லைன்னா கணக்கு தப்பாக இருக்குதுன்னா நம்ம கணக்கை அந்த இடத்துல சரி செய்ய முடியாது பிள்ளைகளே. அதனால தான் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பளித்து கொண்டே இருக்கிறார். ஆகவே கடவுளுடைய வழிகளை எப்படி திருத்தூதர்கள் அறிந்து
உண்மையின்பால் தங்களை அழைத்து சென்றார்களோ அதே போல் நீங்களும் நானும் உண்மையின்பால் நம்ம எடுத்து செல்ல இந்த பக்தின்னு சொல்கிறோம். நம்ம அடிக்கடி நான் சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு காரியம், பக்தியும் பரவசமும் பரிசுத்தமாகாது. நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், ஏமாந்து போயிடுறோம். பக்தியாக இருக்கிறோம், உருகமாக ஜெபம் பண்ணுறோம், அந்த பக்தியும் பரவசமும் பரிசுத்தமாக மாற முடியாது. பரிசுத்தம் என்பது இயேசுவை போல துன்பங்களை தாங்குவது, அன்னை மரியாளை போல அந்த சூழல் வருகிற பொழுது கடவுளுடைய திட்டத்திற்கு அடிபணிகிறது. இல்லை, இது இப்படி தான், இது அப்படியே செய்வோம். அன்னை மரியாள் இதில் எதுவும் லூட்டிங்லாம் பண்ணலை. அதில் ஏதாவது ஒரு சைட் ட்ராக் போடுவோமா ஆண்டவரே? இல்லை. சூசைப்பர், ஆண்டவரே எகிப்தெல்லாம் ஓட முடியாது ஆண்டவரே, ஏதாவது பதுங்கு குழி சொல்லுங்கள், அங்கே போய் ஒளிஞ்சுக்கிறேன். இல்லை, ஓடுனா ஓடுனார், வான்னா வந்தார், உட்காருன்னா உட்கார்ந்தார், அவ்வளோதான். கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை செய்தார். இன்றைக்கி நாம் கடவுளுக்கே பாடம் சொல்லி கொடுக்குற பிள்ளைகளாக மாறி போயிருந்தோம்னா கடவுள் என்ன செய்ய முடியும்? கடவுள் பேசாமல் இருப்பார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் கடவுள் பேசாமல் தான் இருக்கிறாரு. காரணம் என்னென்னா, நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், நாம் கடவுளுக்கு ஆர்டர் கொடுக்குறோம், இது இப்படி தான், இது இப்படி தான், இது இப்படி தான் அப்படின்னு. அதனால் ஆண்டவர் பேச முடியாத ஒரு நிலையில் இருப்பார். ஆகவே நாம் நம்முடைய எண்ணங்களை மறைத்து, ஆண்டவரை நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன், நான் என்ன செய்யணும் எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் செய்தவைகளை திரும்பி பார்த்துட்டு சொல்லுங்கள், ஆண்டவர் இதெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு தான் அங்கே சாமியார் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார், அங்கே ஃபாதர் ஒருத்தர். நம்ம நிறைய நேரம் என்ன தவறுகளை போய் சொல்கிறோன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். பாவங்கள்னு எதை போய் சொல்கிறோம்? நம்ம ஏதாவது பெரிய தப்பான ஒரு செக்ஷுவல் சீன், அது மட்டும்தான் பாவம்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி கடவுளுடைய திட்டத்தை அறியாமல் இருப்பது பாவம், ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து வாசிக்காமல் அறியாமல் இருப்பது பாவம், ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளாமல் இருப்பது பாவம். இப்படி திருச்சபையை கட்டி எழுப்பாமல் இருப்பது பாவம். ஆண்டவர் அதுக்கு தான் உங்களை என்னையும் பெயர் சொல்லி அழைத்தார். திருச்சபையை கட்டி எழுப்பும் கொடைகளையே நாடி தேடுங்கள். இப்போ கடவுள் எதற்காக நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு? திருச்சபையை கட்டி எழுப்புறதுக்கு தான் உங்கள்கிட்ட கொடுக்குறார். இன்றைக்கி அதை உணராமல் நம்மை கட்டி எழுப்புவதற்கு இந்த கொடைகளை எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிறோம். நம்முடைய பேச்சு, அந்த பேச்சை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோம்? போய் பணம் சம்பாதிக்கிறோம். நம்மளுடைய திறமையை வச்சு பணம் சம்பாதிக்கிறோம். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோம்? வீடு மேலே வீடு, மாடி மேலே மாடி, நம்மளுடைய வாழ்க்கையை சொகுசாக்கி கொண்டு நம்ம காலை நீட்டி போட்டுக்கிட்டு வாழ நினைக்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுவோம், God has blessed me with a very good life. கடவுள் என்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாருன்னு சொல்லுவோம். ஆனால் நீ படுத்திருப்பது சாக்கடை என்பதை நம்ம அறியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் எதற்காக ஒருவருக்கு இந்த வரங்களை கொடுக்குறாரு? திருச்சபையை கட்டி எழுப்ப எந்த விதத்தில் பயன்படுத்துகிற அந்த திறமைகளை வாய்மூடி நம்மளுடைய வெறுமையை கடவுளுக்கு காணிக்கையாக்கி, அவமானத்தையும் அசிங்கத்தையும் கடவுளுக்கு முன்னாடி வச்சு அதில் ஒரு பெருமையை தேடிக்கொண்டு வாழ நம்மை கடவுள் தெரிந்தெடுக்கவில்லை. உலகத்திற்கு முன்னாடி எது அவமானம் என்று இருந்ததோ அதை கடவுள் தெரிந்தெடுத்தார். எதற்காக? நம்மை அவமானத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? எதெல்லாம் அவமானமோ அதெல்லாம் ஒதுக்கிடுறோம். இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பிரச்சனை, எதுக்கு போய் அதை தொடுவானே, உதவி செய்ய போனோம், உதவி செய்ய போனால் பிரச்சனை சாமி, எதுக்கு கண்டதையும் பேசுவாங்க. ஆமாம், அந்த அசிங்கத்தில் தான் உன் ஆன்மீகம் இருக்கிறது. நீ பெற்றுக்கொள்ள போகிற அவமானத்திலே தான் உனக்கு விடுதலை இருக்கிறது. அதை மறந்துட்டு நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கி திருச்சபைங்கிற ஒரு கட்டமைப்பிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம்? வெளியில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு, ஆனால் திருச்சபையில் நம்ம என்னென்ன வேணுமோ அதை எடுத்து சாப்பிட்டு போயிடுவோம். திருச்சபையை பயன்படுத்தி கொள்கிறோம். ஆனால் திருச்சபைக்கு நாம் செய்யக்கூடிய அந்த எந்த செயல்பாட்டையும் செய்யாமல் பக்தர்களாக, பக்தியாளர்களாக நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் கேட்குறாரு, உன்னை பார்த்து நான் என்ன சொல்லுவேன்? நீ எல்லாம் செய்தேன், அதெல்லாம் செய்தேன்னு பட்டியலிடுவேன். ஆனால் நான் சொல்லுவேன், நெறி கெட்டோரே என்னை விட்டு அகன்று போங்கள். ஆண்டவர் கொடுக்குற அழைப்பு என்ன தெரியுங்களா? நெறியோடு வாழு. உனக்கு என்ன நெறி? ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவருக்கு வேறு ஒரு நெறி உண்டு. அவங்களாம் நல்லா வாழ்கிறாங்க, அவங்களாம் அவங்களுடைய நெறியின்படி வாழ்கிறாங்க. கிறிஸ்தவனாய் அழைக்கப்பட்டவனுக்கு எந்த நெறி? இப்போ ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சிருச்சிங்க, நம்மளாம் நிற்கிறோம், நம்மளால் உள்ளே போக முடியாது. ஒரு ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, ஃபயர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணுறீங்க ஆஃபீஸ்க்கு, அங்கேருந்து ஆட்கள் ஓடி வராங்க. நம்ம நின்றுக்கிட்டு குறை முறைன்னு கத்துவோம், ஐயோ எரியுதே, ஐயோ தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு. நம்மளால் முடிஞ்சது பக்கெட்டில் தண்ணி தான் ஊற்ற முடியும்.
அதே வேலையை அந்த தீயணைப்பு துறையிலேருந்து வருகிற ஆஃபீஸரும் செஞ்சார்னு வச்சுக்கோங்க. அவரும் வந்து கத்துறாரு. அவரும் உங்களை மாதிரி ஒரு பக்கெட்டில் மொண்டு ஊற்றிக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? நம்ம பார்த்து சிரிப்போம், ஐயோ இதை நாங்கள் செய்வோம். நீ வந்திருக்கிறன்னா நீ வேறு எக்யூப்மெண்ட்ஸோடு வரணும், நீ வேறு டெக்னிக்கை பயன்படுத்தணும். அவங்க அப்படி தான் பயன்படுத்துவாங்க. அவங்க ஏணியை போடுவாங்க, பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் ஏறுவாங்க, வேறு மாதிரியான கெமிக்கல்ஸை பயன்படுத்துவாங்க, தண்ணியை பீச்சி அடிப்பாங்க. இதெல்லாம் அவங்க பயன்படுத்துகிற டெக்னிக். அதுதான் அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி தான் கிறிஸ்தவனாய் கடவுள் நம்மளை ஏன் படைச்சிருக்கிறாருன்னா, எல்லாரையும் போல் நம்மளும் கூட்டத்தில் நின்றுட்டு கத்துவதற்கு இல்லை. அன்னை மரியாள் அப்படி கூட்டத்தில் ஒருவராக நின்று இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுத்த போது அதை அவர்கள் சரியாய் பயன்படுத்தினார்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவர் அன்னை மரியாளை போல நம்முடைய வாய்ப்பை கடவுளுக்கு உகந்த ஒரு மாட்சி கொடுக்கக்கூடிய அடையாளமாய் பயன்படுத்துகிறோமா? கிறிஸ்தவர் அப்படிங்கிறவர் ஒரு சிறப்பு அழைப்பை பெற்றிருக்கிறோம். நம்ம அந்த சிறப்பு அழைப்பை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? இன்றைக்கி சிந்திப்போம். வெறுமையான ஒரு வழிபாடு, பக்த கோடிகளுக்குள்ள ஒருவராய் நின்று கொண்டிருப்பது என்பது கடவுளுக்கு பிரியமானதாக இருக்கவே முடியாது. நீங்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக இருக்கிறீர்கள். சிறந்த தேர்வை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். கடவுள் அதைத்தான் உண்மையான பலி என்று சொல்லுகிறார். அந்த பலியை நீங்கள் கொடுத்து இறைவனை மாட்சிப்படுத்த அருள் வேண்டி மன்றாடுவோம் இத்திருப்பலியில். ஆமென்.